ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செய்ய துணிகிறாங்க. ஆனா அதை விட ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை முத்து அண்ட் வித்யா அவங்க 2 பேரும் சேர்ந்து ரோகிணிக்கு செய்யறாங்க. அதாவது இந்த மாதிரி ரோகிணி வித்யாவை தேடி வராங்க. வந்து இந்த மாதிரி கேட்கறாங்க, என்ன வித்யா எப்படி இருக்கேன், எனக்கு எதிராக சாட்சி சொல்ல போற போல அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு வித்யா என்ன சொல்றோன்னு புரியல அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு மறுபடியும் ரோகிணி சும்மா நடிக்காத, எல்லாம் எனக்கு தெரியும், இந்த மாதிரி முத்து மீனை வந்து உன்னை பார்த்தாங்களா, ஏதாவது கேட்டாங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு வித்யா இந்த மாதிரி அவங்க வருவாங்க போவாங்க, அதெல்லாம் நீ ஏன் கேட்கற அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு மறுபடியும் ரோகிணி இப்ப என்னை விட அவங்க உனக்கு ரொம்ப முக்கியமா போயிட்டாங்கல்ல, சரி இருந்துட்டு போகட்டும், நீ வந்துட்டு கோர்ட்டுக்கு போக கூடாது, அப்படியே போனா கூட நீ எனக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடாது, எல்லாமே இந்த மாதிரி எனக்கு சாதகமா தான் சொல்லணும் சொல்றாங்க. அதை கேட்ட வித்யா நான் ஏன் அப்படி சொல்லணும், அப்படிலாம் சொல்ல முடியாது, என்னால அப்படி சொல்ல முடியாது, நான் வந்துட்டு உண்மையாக தான் சொல்ல போறேன், கண்டிப்பா சொல்ல தான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மறுபடியும் ரோகிணி அப்படியா இதான் உன்னோட முடிவா, அப்போ என்னோட முடிவை நானும் சொல்றேன் கேட்டுக்கோ, உனக்கு என்ன நீ உண்மையை சொல்லிடுவா, ஆனா பாவம் உன்னால முருகனுக்கு தான் ஆபத்து வரும், வர வைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட வித்யா என்ன ரோகிணி இப்படி சொல்றேன், கடைசி அங்க கடிச்சு இங்க கடிச்சு இந்த மாதிரி என் வாழ்க்கையிலே விளையாட ஆரம்பிச்சிட்டல, இந்த மாதிரி நீ அந்த அளவுக்கு போயிட்டே அப்படின்னு கேட்கையுமே அதுக்கு ரோகிணி நான் எந்த அளவுக்கும் போவேன், என்னோட வாழ்க்கையை காப்பாத்திக்கணும் அப்படின்னா நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேமே அங்க இருந்த வித்யா அப்படியே சிரிக்கிறாங்க. உடனே ரோகிணி பாத்தீங்கன்னா என்ன சிரிக்கிற, கொஞ்சம் கூட பயமா இல்ல அப்படின்னு சொல்லையுமே அதுக்கு மறுபடியும் வித்யா நான் எதுக்கு பயப்படணும், நீ தான் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அங்க பாரு அப்படின்னு சொல்றாங்க. அங்க ரோகிணி அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி முத்து எல்லாத்தையுமே அவரோட ஃபோன்ல அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ரோகிணியை பார்த்து இந்த மாதிரி என்ன பார்லரமா சூப்பரா ரெக்கார்ட் ஆயிருக்கு வீடியோ, ஹெச்டி குவாலிட்டியில இருக்கு, பாக்குறியா இந்த ஒண்ணு போதுமே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருமே அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ரோகிணி அடங்கொய்யால இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற வரைய பார்த்துட்டு இருக்காங்க.